புருஷன் பேச்ச வந்து பொண்டாட்டி கேட்கணுமா இல்லையா? கேட்கணும்டா. கேட்காதனால என்னாச்சு? ஆசைப்பட்டா அதை கேட்டா பாருங்க, ஆசைன்னா அந்த ஆசை வந்து நியாயமான ஆசையா இருக்கணும். இப்ப எனக்கு சொந்தமானது இருக்குங்களா இந்த மான்குட்டி, இது மேல நான் ஆசைப்படுறது நியாயம். இதே அடுத்தவங்களுக்கு சொந்தமானது இது யாருக்குமே தெரியல அப்படின்னா அதுல ஆசைப்படலாமா? அப்ப அந்த மான்குட்டி யாருக்கு சொந்தமானது? எது கிடைக்குது? சீதாதேவி ஆசைப்பட்டுச்சு, ஆசைப்பட்டா அந்த மான் யாருக்கு சொந்தமானது? யாருக்கு சொந்தமானதும் கிடையாது. அப்ப யாருக்குமே சொந்தம் இல்லாத இந்த ஆசைப்பட்டு தப்பு தானே? கேட்டதா அந்த மாசம் அழகா இருந்ததுனால கேட்டா. கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க கைகேயி பேச்சு கேட்டு தசரதர் இறந்தார் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அழகா இருக்கிறது பூராமே நம்ம அடையலாம் நினைக்கலாமா? அழகா எது கிடைக்குமோ அதுதான் ஆசைப்பட முடியும். கண்ணுல காண்பதெல்லாம் கண்ணோடு காண்பதெல்லாம் கண்ணுக்கு சொந்தமாகுமா? எல்லாமே சொந்தமாகாது. தங்கையவள் பேச்சை கேட்ட ராவணனும் பிள்ளையோடு தான் மாண்டான். ராவணன் எப்படி செத்தானா? தனியா தாவல, குட்டாத்தாரோடு சேர்ந்து செத்தான். யார் பேச்சு கேட்டு? சூர்பனக பேச்சு. ஆமா, இந்த நங்கையர் பேச்செல்லாம் கேட்பது கேடு வரும் பேரலோகி நகைப்படுதாமேன்னு சொல்லி இவ்வளவு சொன்னாங்களே. ஏதாவது ஒரு இடத்துல நீங்க சொன்ன மாதிரி ஆண்கள் பொய் சொல்லுவாங்க, ஆண்கள் தவறானவர்கள், ஆண்கள் தவறாவே சொல்ல கிடையாது. நீங்க அப்ப பொம்பளையிலே பொய் சொல்ல மாட்டீங்க. ஏங்க, பெண்கள் மனசுல எப்போதுமே இருக்காது. அப்படி இருந்தாலும் கூட நீங்க வந்திருக்கீங்க, மான் குட்டியை தேடி வந்திருக்கீங்க, எங்கள்கிட்ட அனுமதி கேட்டு மான் குட்டியை பிடிச்சிட்டு போனோம் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி அனுமதி உங்க மான் குட்டியை நான் வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ண போறேன், அது கிடையாது. உங்களால தர முடியும், சம்மதம் சொல்லலாம், சம்மதம் சொல்லணும். ஆனா ஒரு மண்டக்கணம் அப்படி கிடையாது. நீங்க அழகா ஒண்ணு சொன்னீங்க, தசரதர் தன்னோட மனைவி பேச்சு கேட்டு கடைசியில இறந்தார் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா கைகேயி வந்து என்ன சொன்னா, ராமன் 14 ஆண்டு வனவாசம் போகணும், பரதன் நாடானவன். ஆனா நாட்டை ஆண்டது பரதன் கிடையாது. என்னோட அண்ணனே இல்லாத போது நான் இந்த நாட்டை ஆள மாட்டேன் அப்படின்னு பரதன் ஏற்றுக்கொண்டார். ராமர் என்ன நினைச்சாரா, அதுவரையுமே கோசலை தான் தன்னோட தாயின்னு அவருக்கு தெரியல. அப்ப கைகேயி கட்டளை இட்டவதான் தெரியுது தன்னோட தாயானவள் கைகேயி கிடையாதா அப்படின்னு மனம் வருந்தினாரு. இவ்வளவு நாள தாயின்னு தானே நினைச்சிருந்தோம். ஏன்